ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மாங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். வீட்டில் ஒரு மாங்காய் இருந்தால் போதும் நம்ம டிஃபனுக்கு அதே மாதிரி சூடான சாப்பாடில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆகட்டும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். ஒரு மாங்காய் 4 கட் பண்ணி ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம ஒன்று ஒன்றா வச்சு சூட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச மாங்காய் நம்ம சேர்த்துக்கலாம். 2 தக்காளி 2 கட் பண்ணி அதுவும் இதே மாதிரி வச்சு சூட் பண்ணிக்கலாம். இப்போது 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் கூடியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ அடுப்போட சூடு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. குக்கான மாங்காய் பீசஸ் தக்காளி எல்லாமே நம்ம திருப்பி போட்டு இன்னொரு வாட்டி கூடி ஒரு 5 நிமிஷம் சூட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மூடியை போட்டு ஒரு 5 மினிட்ஸு குக் ஆகட்டும். குக் ஆனதுமே நம்ம இப்போது நல்லா சூடார வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வேக வச்ச தக்காளியோட தோலும் எடுத்துகிட்டு தான் தக்காளி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி மாங்காவோட தோலும் எடுத்து அதோட பல்ப்பு மட்டும்தான் மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பிடிச்ச மாதிரி அரைச்சிக்கலாம். நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக அது குறை அரைச்சா தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வீட்டில் பசங்களுக்கு பிடிக்காதனால தான் நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்சி வச்ச பேஸ்ட் ஒரு பாத்திரத்துலேயே மாற்றிட்டேன். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். இப்போ அது 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் ஜீரக பொடி கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துருக்கேன். ஃப்ரை பண்ணி வச்ச பேனில் கொஞ்சம் ஆயில் இருந்தது, அதை ஹீட் பண்ணி இதுக்கு மேலே போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மிளகாவோடதையும் சாட் மசாலா ஸ்மெல்லும் இல்லாமல் கலரும் கொஞ்சம் நல்லா அதிகமாக கொடுக்கும். அதனால் இந்த ஆயிலும் சேர்த்து கார்னிஷுக்கு நம்ம புதினா இலவும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உண்மையிலே இந்த கோல்டான டைமில் இந்த மாதிரி சட்னி சாப்பிடும்போது தான் எல்லா டேஸ்ட்டும் நமக்கு தெரியற மாதிரி இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.